ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். என்னுடைய சேனலை புதுசா பாக்குறவாளா இருந்தா லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வீடே மணக்கும் கமகம குழம்பு மிளகாய்ப்பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழம்பு மிளகாய்ப்பொடி அரைக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். தனியா 1/2 கிலோ, மிளகு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், விரலி மஞ்சள் 100 கிராம், ஜீரகம் 150 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், மிளகா 3/4 கிலோ. இது காம்பில்லாத மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். குழம்பு பொடி பண்ணுறதுக்கு நான் முதல்ல மிளகா வறுத்துக்கிறேன். 100 கிராம் மிளகா வறுத்துக்கிறேன். நான் அடுப்பில் தான் சூடு பண்ண போகிறேன். வெயில் இல்லாதனால அடுப்புலேயே நான் சூடு பண்ணிவிட்டு மிஷினில் அரைக்க போகிறேன். இது நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்தா போகிறோம். கடாயை நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரே சூட்டில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வறுக்கணும். ரொம்ப செவக்கலாக வறுக்க வேண்டாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வறுத்தா போகிறோம். இப்போது மிளகு நல்லா சூடாக எடுத்து நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வெந்தயம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வறுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்தா போகிறோம். வெந்தயமும் நல்லா சூடாக எடுத்து அடுத்தது ஜீரகம் 150 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். மழை காலத்தில் இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தேர்ந்து போயிடுத்துனாக்க இந்த மாதிரி கடாயில் ஹீட் பண்ணிகிட்டே நம்ம அரைக்கலாம். நம்ம வெயிலில் வச்சுட்டு எப்படி அரைச்சா இருக்குமோ அதே மாதிரி நல்லா இருக்கும். இன்னுமே கெட்டே போகாது. இப்போ வெந்தயமும் ஹீட்டாக எடுத்து நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு 150 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். துவரம்பருப்பு 150 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே வறுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வறுத்தா போகிறோம். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு நல்லா சூடு வந்துடுத்தோ. நான் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இது லேசாக 1 நிமிஷம் வறுத்தா போகிறோம். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு மஞ்சள் வறுத்தாச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்தது தனியா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ தனியாவை நம்ம 2 ட்ரிப்பாக வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா சூடு வர வரையும் வறுத்தா போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் குவான்டிட்டி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நைஸ் ஏரோமா வரும், அது வரலையும் வறுத்தா போகிறோம். கமகமான அந்த தனியாவோட வாசனை வரும், அது வரலையும் வறுத்தா போகிறோம். தனியாவும் நல்லா வறுத்தாச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்தது நம்ம மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாயை வறுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிளகா அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா ரோஸ்ட்டாக வரும். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுன்னு வறுக்கணும். இது 4-5 ட்ரிப்பாக வறுத்துக்கலாம் மிளகாயை. நம்ம ஒரு ட்ரிப்பு நம்ம வறுக்கறச்சே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வறுத்தாக்க மிளகா நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும், ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். அதுக்கு தான் உப்பு ஆட் பண்ணுறது. நம்ம வெயிலில் காய வச்ச மாதிரியே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் மிளகா. பாருங்க, நம்ம மிளகாயும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். குழம்பு பொடிக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வறுத்தாச்சு. நம்ம இதை மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம்.
பொடி மிஷின்லேருந்து அரைச்சின்னு வந்தாச்சு. ரொம்பவே ஜோராக கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குது. இது நீங்கள் இந்த மாதிரி அகலமான ஒரு தாம்பாளத்தில் மிஷின்லேருந்து அரைச்சின்னு வந்தோடனே ஆற வச்சுட்டு ஸ்டீல் கண்டெய்னரில் எடுத்து வச்சுருந்தாக்க 1 இயர் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது இந்த குழம்பு பொடி. இதுதான் நான் மெயின் பொடியாக எங்கள் இடத்துல யூஸ் பண்ணுவேன். இந்த பொடியில் வத்த குழம்பு, சாம்பார், ரசம், பொரிச்சு கூட்டு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வத்த குழம்பு எஸ்பெஷலி இதில் வச்சா ரொம்பவே ஜோராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த குழம்பு மிளகாய் பொடி ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.